மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஆராதனைக்கு உங்களை வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். துவக்கம் முதல் முடிவு வரை இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க
கிருபை தார். ஒவ்வொருவரும் நாங்கள் கான்ஷியஸா உம்மை உயர்த்த, may we be conscious of your presence, may we be, Lord, carried away by your presence. அந்த அளவிற்கு அனுபவங்களை வேதத்திலே உள்ள பக்தர்கள் அனுபவித்ததை வாசிக்கிறோம். நாங்களும் அப்படி அனுபவிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆராதனை முழுவதும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. Welcome to this service once again. Sam Moses will lead us in worship. ஆராதனையில் சாம் மோசஸ் அவர்கள் நடத்துவார்கள். சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயரே எழும்புவார்களாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலன். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் புதிய பலனை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புது பலனை தாரும் தெய்வமே, உம்மை போல எங்களை மாற்றுங்க. நல்ல கைகளை தட்டி இந்த பாட தெரிந்தவர்கள் நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே. புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே. என்னை வணைந்திடும் புதிதாக்கிடும் உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும், என்னை வணைந்திடும் உருவாக்கிடும் உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும், உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும்
அனுதினம் உம்மில் வளர செய்யும். உந்தன் இரக்கத்தை உணர செய்யும். அனுதினம் உம்மில் வளர செய்யும். உந்தன் இரக்கத்தை உணர செய்யும். உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும். எல்லாரும் சொல்லலாமா? புதுபலனை தாரும் அப்பா. தெய்வமே என்னை வணங்கிடும், புதிதாக்கிடும். உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். என்னை வணங்கிடும், புதிதாக்கிடும். உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். உந்தன் நாவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். உந்தன் நாவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதுபலனை கொடுக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை சரீரத்துல பலவீனங்கள் இருக்கலாம். சரீரத்தில் உங்க ஆத்துமா ஒருவேளை உள்ளான மனுஷன் சோர்ந்து போயிருக்கலாம். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? உன் தேவனை நோக்கி நீ காத்திரு. ஹல்லேலூயா. நம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவர், புது பலத்தை கொடுக்கிறவர். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு புதிய பலன், புதிய பலன், புதிய பலன், ஆவிக்குரிய பலன், உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற பலன் ஒவ்வொரு மேல ஊற்றப்படுவதாகப்பா. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உன்னத பலன், உன்னத ஆவினால நிரப்புவீராக. கழுகளை போல சட்டைகள் அடித்து எழும்ப, உயர எழும்ப, பறக்கக்கூடியதான ஆண்டவரே ஒரு பலன், காண்டா மிருகத்தின் ஒத்த பலன் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும். பலத்தினால இடை கட்டுங்கப்பா, பலத்தினால இடை கட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. உம்பலத்தா நடத்திடுமே. பலன் தாருமே. எல்லாரும் சொல்லும் ஜபத்தோடு, ஜபத்தாருமே
நடத்திடுமே. ஜெபிக்க பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. நடத்திடுமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே மனம் நொந்து நிற்கின்றேனே. சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. போராட்டங்கள் மேற்கொள்வதா மனம் நொந்து நிற்கின்றேனே. சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. உம்பலத்தா நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. உம்பலத்தா நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. எல்லாரும் சேர்ந்து ஜெபத்தோடு சொல்லுவோமா? வாய்களை திறந்து கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். உம்பலத்தா நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. உம்பலத்தா நடத்திடுமே. ஆஹா லேலுயா, 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 ஆமென். வானபூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா
மகிமையின் பிரசன்னம் மூடட்டும் அப்பா. பலத்தினால் எங்களை இடை கட்டுகிறவரே, அவர் வார்த்தை ஒரு நாளும் தரையில் விழாது. சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவர். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீடு ஒரு நாளும் அது அசைக்கப்படாது. பெருவெள்ளங்கள் மோதினாலும் பெருங்காற்றடித்தாலும் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, கர்த்தருடைய வார்த்தையினால கட்டப்பட்டிருக்கிற வீடு, கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு நாளும் அது அசைக்கப்படாது. ஒரு நாளும் அசைக்கப்படாது. பெருவெள்ளங்கள் மோதினாலும் பெருங்காற்று அடித்தாலும் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் கன்மலையின் மேல் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிற குடும்பம், கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு நாளும் அசைக்கப்படாது. ஒரு நாளும் அசைக்கப்படாது. பூமி நிலை மாறினாலும் அவர் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. பிரசன்னத்துக்காக, பலத்துக்காக நன்றி. ஆவியானவர் தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Thank you, Sam, for leading us in worship. பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். தேசத்திற்காக ஜெபிக்கிறது, ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறது, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறது, இப்படி பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும். இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் மிக மிக சமீபமாய் இருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். We are fully aware that the signs of the second coming are very, very obvious. மிக தெளிவாக ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கான அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. We are seeing it. இந்த வாரெல்லாம் அது ஒரு பெரிய சைன். பேண்டமிக்கு, கொள்ளை நோய் ஒரு பெரிய சைன். பூமி அதிர்ச்சி, இன்னமும் பல உலக நடப்புகள் எல்லாம் நமக்கு ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறது மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறையை ஆயத்தப்படுத்துகிற உத்தரவாதம் நமக்கு உண்டு. தாவீது தன் காலத்திலே தன் தலைமுறையை சேவித்தான். David served the eternal purposes of God in his generation. That is what each and every one of us are called. Some to a larger task, some to a smaller task. Doesn't matter. The important thing is we should do what God has called us to do. தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அதை நாம் செய்யணும், அவ்வளவுதான். இந்த நாட்களில் நமக்கு இந்த விஷன் 2030 என்ற ஒரு ட்ரீம் ஆண்டவர் கொடுத்து ஜெபிக்க வைத்து கொண்டு வருகிறார். பல காரியங்கள் நாம் முடிந்த அளவு செய்கிறோம். கடந்த வாரத்தில் கூட ஃபாஸ்டிங் ப்ரேயர் நமக்கு நடந்தது. வீக்லி ஜூம் ப்ரேயர் நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு விஷன் 2030 நைட் ப்ரேயர் நடந்தது. இப்படி நம்மால் இயன்றதை நாம் செய்கிறோம். பட் நம்மால் முடியாததை தேவன் செய்வார் என்ற விசுவாசமும் நமக்கு தேவை. நம்முடைய முயற்சினால நடக்கும் என்று நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த விஷனில் நமக்கு ஒரு பெரிய ஒரு
உதவியை செய்வாராக. ஆமென். Shall we just lift up our hands? இந்த காலை வேளையில ஆண்டவரே, தேசத்திற்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். தரிசனம் இல்லாத இடத்தில் தான் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சாமுவேலுக்கு முன்பதாக ஏலியின் நாட்கள்ல பிரத்யட்சமான தரிசனம் இல்லை என்று நீர் சொன்னீர், நீர் வேதனைப்பட்டீர். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல ஒரு தெளிவான தரிசனத்தை கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவரே, அது பெரிய தரிசனம். ஆண்டவரே, தேசத்தை சந்திக்கிறதற்கு அது பெரிய ஒரு சேலஞ்சு, பெரிய ஒரு பாரமான காரியம்தான். கண்டிப்பா நாங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நீங்க உங்களுடைய ஆவியானவருடைய கிரியை, stir the hearts of the leaders. இந்தியா முழுவதும் இருக்கிற சபை தலைவர்கள், அவங்கள நீங்க ஸ்டர் பண்ணா போதும் ஆண்டவரே. இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் போகணும். we are pleading Lord, நம்முடைய திட்டம் நிறைவேறுவதற்கு எங்கள் தலைமுறையில, எந்த தலைமுறையிலையும் கடந்த 2000 வருஷமா எந்த தலைமுறையிலையும் நிறைவேறாத காரியம் எங்கள் தலைமுறையில ஆண்டவரே நடக்கிறதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு, தீர்க்க தரிசன வசனங்களும் உண்டு, காலங்களின் அடையாளங்களும் உண்டு. ஆகவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் இது நடக்கும் என்று. ஆண்டவரே, எப்படி என்று கூட இமேஜின் பண்ணி எங்களால் பார்க்க முடியல, ஆனால் நடக்கும் என்பதை மட்டும் அறிந்திருக்கிறோம். நோவாவின் காலத்துல ஆண்டவர் சாத்தியமில்லாத காரியத்தை தேவ மனிதன் நம்பினான். அதே போல ஆண்டவரே, நாங்களும் கொஞ்சம் நம்ப எங்களுக்கு ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கூட ஆண்டவரே, எங்கள் பட்டணத்திற்காக எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து படிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் பட்டணம் பாழாய் போகக்கூடாது, எங்கள் தேசம் பாழாய் போகக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் தேசம், எங்கள் கிராமங்கள், எங்கள் மக்கள் ஆண்டவரே அழிவின் பாதையில போகக்கூடாது. ஆண்டவரே, சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லாமல் இருந்து விடக்கூடாது. ஆண்டவரே, இந்த உணர்வு சபைகளுக்கு வருவதாக. let the burden grip the hearts of the church. Lord, would you visit our churches? எங்கள் சபைகளை நீர் சந்திப்பீராக. Lord, visit our churches. Visit our churches. எங்கள் சபைகளை சந்திப்பீராக. Revival, 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 revival. Yes, Lord, that's what we are crying out. அதுதான் நாங்கள் ஆண்டவரை கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ரீகா தூரபா ஷபா கபா லகத்தியா பகமதுரபா கமா கராந்திரேபே ஷேகோ தூனி மீகா மா லகதீன மா கரபா. ஆண்டவரே, நெக்ஸ்ட் இயர் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் வருகிறது. ஆண்டவரே, இப்படி பல காரியங்கள் ஆண்டவரே தேசத்துல ஆண்டவரே நடக்கிறது. நாங்கள் அவைகள் நடுவுல ஆண்டவரே சாதகமான காரியங்களோ எதிர்ப்பு உள்ள காரியங்களோ நடுவுல ஃபேத்ஃபுல்லா உமக்கென்று ஓட ஆண்டவரே, நாங்கள் ஆட்சிகளை குறை சொல்ல முடியாது, எங்களைத்தான் குறை சொல்ல வேண்டும். நாங்கள் தான் மாற வேண்டும், நாங்கள் தான் மாற வேண்டும், நாங்கள் தான் மாற வேண்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பாதுகாப்பு நீர், எங்களுக்கு செட்டை நீர், எங்களுக்கு அடைக்கலம் நீர், எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவர் நீர். ரிபா காபா லமா கரோ ஷபா ரிபா கபா கரோது நிபி கபா ரிபா கபா லதனமி கபா லகபா ஷகபா ரிகபா கலா தனபோ குபூரபா ஷகலா தனமா ரிகபா கரதுனமோ குரபூரபு ஷகபலா தரபா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய அன்பு கரத்துல தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா, தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. எழுப்புதலுக்கு ஆயத்தப்பட சபைகளை கர்த்தர் சந்திப்பீராக என்று நாங்கள் கேட்கிறோம். லீடர்ஸ் சந்திப்பீராக என்று கேட்கிறோம். சுயநலமான தலைவர்கள் மாறுவார்களாக என்று கேட்கிறோம். ஒரு எழுச்சி உண்டாக வேண்டும் என்று கேட்கிறோம். கர்த்தர் செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் நம்பிக்கையே நீர்தானே என்ற பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா, தேங்க்யூ. என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, என் அங்கூரம் நீங்க தான், நீர் எனக்கு எல்லாமா இருக்கிறவர் என்று சொல்லி
எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் காலங்கள் கடந்து போகலாம், சூழ்நிலைகள் கடந்து போகலாம். ஆனாலும் கர்த்தர் நீர் எங்கள் நம்பிக்கையாய் நாங்கள் வைத்திருக்கிறோம். நீர் எங்கள் நம்பிக்கையாய் இருப்பதினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மறுபடியும் சொல்லுவோமா? Thank you Jesus. என் நம்பிக்கை நீதானே, என் நங்கூரம் நீதானே, என் நம்பிக்கை நீதானே, என் நங்கூரம் நீதானே, என் நம்பிக்கை நீதானே, என் நங்கூரம் நீதானே, என் நம்பிக்கை இயேசு நீதானே, என் நங்கூரம் நீதானே. Praise the Lord. Thank you, Sister Beulah, for that song. பிரியமானவர்களே, நாட்கள் நெருங்க நெருங்க பாரம் அதிகரிக்கிறது. தேசம் சந்திக்கப்படணும் என்ற ஒரு அந்த தாகம் பெருகி கொண்டிருக்கிறது. அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. உங்களை என்கரேஜ் பண்றேன். ஆமேன். நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய ஜெபதூப கலசத்தை நிரப்புவதாக, எழுப்புதல் வருவதற்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பட்டணத்திற்காக எப்படி ஜெபிப்பது? அதாவது நம்ம குடும்பத்திற்காக ஜெபிக்கிறது, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறதெல்லாம் பழகி இருக்கிறோம். பட்டணத்திற்காக எப்படி ஜெபிப்பது? இயேசு பட்டணத்திற்காக அழுதார். பட்டணங்களை குறித்து பைபிள்ல நிறைய இருக்குது. சோதோம் பட்டணத்தை குறித்து ஆண்டவர் ஆபிரகாம் இடத்திலே பேசுகிறார். நினிவே பட்டணத்தை குறித்து யோனாவினிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். இப்படி பட்டணங்களை குறித்து வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டணத்திற்காக எப்படி ஜெபிப்பது? ஹவு டு ப்ரே ஃபார் த சிட்டி. நம்முடைய பட்டணத்திற்காக தேவன் அழக்கூடாது, நாம் அழுது விட வேண்டும். ஆமேன். இப்போவும் பட்டணத்திற்காக எப்படி ஜெபிப்பது என்ற செய்தியை நாம் கேட்கலாம். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு பேசுமப்பா. பட்டணத்திற்காக எப்படி ஜெபிப்பது என்று எங்கள் கற்றுத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேளுங்கள். நான் ஏற்கனவே பதிவு பண்ண ஒரு செய்தி, பட் இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நான் அதை ப்ளே பண்ண சொல்ல போகிறேன். தேங்க்யூ. Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பட்டணத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக, நாம் வாழுகிற பகுதிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். God is expecting us to pray for our neighborhood, for our community, for our city, for our district, for our nation. பைபிள்ல கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய நோக்கத்தை அறிந்து, understanding the heart of God for the lost. God expects his people, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழுகிற பகுதிக்காக, நாம் வாழுகிற பட்டணத்திற்காக, தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய ஜனமாகிய நாம், தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து பட்டணத்திற்காக பரிந்து பேசுவதை தேவன் எதிர்பார்க்கிறார், தேவன் விரும்புகிறார். அதை செய்யும் பொழுது பட்டணத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை, நன்மையை அவர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்படி நீதிமான்கள் பட்டணத்திலே, தேவ சமூகத்திலே காத்திருந்து திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி ஜெபிக்க வேண்டிய மக்கள் ஜெபிக்காமல் இருக்கும் பொழுது பட்டணத்தை தேவனால் ஆசீர்வதிக்க முடியவில்லை, தேசத்தை தேவனால் ஆசீர்வதிக்க முடியவில்லை. உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறதான
ஜெப வீரர்கள், மன்றாட்டு வீரர்கள் தேவை என்று தேவன் எதிர்பார்க்கிறார். எசேக்கியேல் 22 அதிகாரம் 30-31 வசனங்கள். எசேக்கியேல் chapter 22 verse 30 and 31. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். God is very, very disappointed that not one individual was there to stand in the gap for the nation and prevent it from destruction. It is with agony that God spoke these words. வேதனையோடு கூட தேவன் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன், ஒருவனையும் காணேன். Can one man make a difference? ஒரு மனிதன் அப்படி தன்னை பணயம் வைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றி உத்தரவாதம் எடுத்து தன்னுடைய தலைமுறைக்காக எதையாகிலும் செய்ய முடியுமா? ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து அப்படி செய்கிறவர்கள் இருக்கிறார்களா? இருக்க முடியுமா? தேவன் எதிர்பார்க்கிறாரா என்ற கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டால் பைபிளில் நீங்கள் பார்க்கும் பொழுது எஸ், தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட மக்களை தேவன் எதிர்பார்க்கிறார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அன்றைக்கு ஜெபிக்கிற ஆள் இல்லை என்று தேவன் சொல்லவில்லை. God did not say there were no people to pray during the days of Ezekiel. I'm sure there were people who were praying. But listen, people of God, not all prayers are same kind of prayers. எல்லா ஜெபங்களும் ஒரே விதமான ஜெபங்கள் அல்ல. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். மத்தேயு 7 அதிகாரம் 7 வசனம். Matthew chapter 7 and verse 7. Ask, seek, knock. See, the asking prayer is different. The seeking prayer is different. The knocking prayer is different. கேட்கிற ஜெபம் வேற, தேடுகிற ஜெபம் வேற, தட்டுகிற ஜெபம் வேற. விடாப்பிடியாக தேவ சமூகத்திலே பட்டணத்திற்காக அழுது புலம்பி ஜெபிக்கிற மக்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். God expects people to stand in the gap for the lost, stand in the gap for a neighborhood, stand in the gap for a city, stand in the gap for a nation, stand in the gap for a people group. அழிந்து போகிற மக்களுக்காக திறப்பிலே நிற்கிற மக்கள். ஆகையால், because there was none to stand in the gap during the days of Ezekiel, the Lord says, ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினையால் அவர்களை நிர்மூலமாக்கி அவருடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். Consequence of not standing in the gap. திறப்பிலே நிற்காத பட்சத்திலே தேசத்திற்கு வருகிற அழிவை குறித்து நாம் 31 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தேசத்திற்காக மன்றாட, பட்டணத்திற்காக மன்றாட, நம் வாழுகிற வீட்டமைப்பு பகுதிக்காக மன்றாட, ரட்சிக்கப்படாத நம்முடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, கூட பணி செய்கிற, படிக்கிற
ஆட்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பாரத்தை, உண்மையான பாரத்தை தேவன் இந்த நாட்களிலே நமக்கு தந்தருள்வாராக. அதை பெற்றுக்கொள்ளுவோமாக. Amen. In those days people did pray, but normal prayer. எல்லாரும் தங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள், தங்களுக்கு வேண்டிய காரியங்களை தேவனிடத்தில் சொல்லுகிறதான ஜெபங்கள், தங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஜெபங்கள், தங்களுடைய வியாபாரத்திற்காக ஜெபிக்கிற ஜெபங்கள், தங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள், தங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் அவசியம் இல்லை என்று சொல்லவில்லை. அவைகளெல்லாம் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். Give us this day our daily bread என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்ல இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். Certainly we must be praying for our own needs. நீங்கள் விண்ணப்பிக்காததினாலே பெற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. You did not receive because you did not ask. We have scriptures like that in the Bible. Therefore we have to ask. நாம் கேட்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் இப்படி நம்மை சுற்றியே, நம்முடைய குடும்பத்தை சுற்றியே, நம்முடைய காரியங்களை சுற்றியே இருக்கிறதென்றால் நாம் வளர வேண்டும். We have to grow. நாம் வளர வேண்டும். அப்படியானால் what does it mean to stand in the gap and pray? இப்படி திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெபம் என்றால் என்ன? What does it mean? இப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்களே, அது எப்படி பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. Teach me. How do I pray then for my city? How do I pray then for my nation? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் சொல்லித்தாங்க, நான் ஜெபிக்கிறேன். சீஷர்கள் இயேசுவினிடத்திலே கேட்டார்கள், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். தெரியவில்லை என்றால் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. It is always good to ask and learn and grow for the glory of God. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் கேட்டு அறிந்து கற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் அபியாசித்து நாம் வளர வேண்டும். ஆமென். What does it mean when we say standing in the gap prayer? திறப்பின் வாசல் ஜெபம் என்று சொன்னால் நாம் எதை சொல்லுகிறோம்? Numbers chapter 12 and verse 12. மோசே இங்கே ஜெபிக்கிறார். ஆனால் இது யாருக்காக ஜெபிக்கிறார்? மீரியாமுக்காக ஜெபிக்கிறார், தன்னுடைய சகோதரிக்காக ஜெபிக்கிறார். It is a prayer of Moses on behalf of prayer. இன்னொருவருக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம், பரிந்து பேசுகிற ஜெபம், மன்றாட்டு ஜெபம். ஆனால் ஒரு தனிநபருக்காக, இண்டிவிஜுவலுக்காக. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், Genesis chapter 18. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், ஆபிரகாம் ஒரு பட்டணத்திற்காக ஜெபிக்கிறான். Abraham is praying for a city. See, it can be for an individual, it can be for a city, or it can be for a specific nation. ஒரு குறிப்பிட்ட மக்கள் இனத்திற்காக, ஒரு தேசத்திற்காக இருக்கலாம். நெகேமியா ஜெபித்தார், எஸ்தர் ஜெபித்தாள், மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபித்தார். It can either be for an individual, or can be for a family, or it can be for a city or neighborhood, or it can be for a larger people group, or for a nation. ஒரு தனி நபருக்காகவோ, ஒரு குடும்பத்திற்காகவோ, அல்லது ஒரு வட்டாரத்திற்காகவோ, வீட்டமைப்பு பகுதிக்காகவோ, ஒரு சமுதாயத்திற்காகவோ, பட்டணத்திற்காகவோ, அல்லது ஒரு பரந்த தேசத்திற்காக, ஒரு மக்கள் இனத்திற்காகவோ இருக்கலாம்.
இந்தியாவிலே சந்திக்கப்படாத மக்கள் இனங்கள் ஏராளம் உண்டு. 2292 மக்கள் இனங்கள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. இந்தியாவிலே அநேக பூகோள எல்லைகள் தொடப்படாமல் இருக்கிறது. 741 டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது. இந்தியாவில் பல லட்சம் கிராமங்கள் இருக்கிறது. சந்திக்கப்படாத எல்லைகள் இருக்கிறது. அந்த எல்லைகளுக்காக திறப்பிலே நிற்பது, மக்கள் இனங்களுக்காக திறப்பிலே நிற்பது, சில குறிப்பிட்ட ஒரு கூட்டத்திற்காக பிரத்யேகமாக ஜெபிப்பது. It can be for a person, or it can be for a family or a neighborhood or a city, or it can be for a larger nation or people group. 106 சங்கீதம் 106 சங்கீதம் 22-23 வசனங்கள். தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். The people forgot their savior. 23 வசனம், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றான். தேவனுடைய உக்கிரத்தை, கோபத்தை ஆற்றிய மோசே. அதே போல எண்ணாகமம் 25 அதிகாரம் 11 வசனம், எண்ணாகமம் 25 அதிகாரம் 11 வசனம், தேவனுடைய உக்கிரத்தை ஆற்றிய பினெகாஸ் என்று நாம் வாசிக்கிறோம். பினெகாசனுடைய செயல் ஆண்டவருடைய உக்கிரத்தை ஆற்றுகிறது. மோசேயின் ஜெபம் ஆண்டவருடைய உக்கிரத்தை ஆற்றுகிறது. இதுதான் திறப்பிலே நிற்கிறதான ஒரு அனுபவம். 3 காரியத்தை நான் உங்களோடு கூட இன்றைக்கு பேச விரும்புகிறேன். I want to explain the nature of standing in the gap prayer. திறப்பின் வாசல் ஜெபம் என்று அடிக்கடி கேட்கிறோமே, அதனுடைய தன்மை என்ன என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை நான் வேகமாக சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் தொடர்ந்து பட்டணத்திற்காக, தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நான் என்னுடைய எனது என்ற எல்லையை கடந்து தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய இருதயத்திலே இருக்கிறதான குமுறல் என்ற காரியத்தை அறிந்து செயல்படுகிற விசுவாசியாக இருக்க, செயல்படும் ஊழியராக இருக்க, செயல்படும் திருச்சபையாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஆமென். முதலாவதாக, மற்றவர்களுக்காக பரிதபிக்கிற இருதயம் உள்ளவன், மன்றாட்டு ஜெபம் செய்கிறவன், திறப்பின் வாசல் ஜெபம் செய்கிறவன் எப்படிப்பட்டவன்? மற்றவர்களுக்காக பரிதபிக்கிற இருதயம் உள்ளவன். It is a prayer that is done with a deep concern for another person or for a city or nation. A prayer that is made for others. மற்றவர்களுக்காக, உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். ஆனால் எப்படி? ஒரு கரிசனையோடு. Prayer for others with a deep concern. ஒரு ஆழமான ஒரு பாரத்தோட, கரிசனையோட பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபம். யோனா 4 அதிகாரம் 11 வசனம், தேவன் பரிதபித்தார். பட்டணத்திற்காக, அங்கே உள்ளதான 120,000 பேருக்காக ஆண்டவர் பரிதபித்தார். God had concern for the 120,000 people in the city of Nineveh. Jonah chapter 4 and verse 11. But the prophet
Jonah did not have the concern for the people. He was more concerned about his prophecy and his credibility as a prophet and his reputation as a prophet. தன்னுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறணும், தன்னுடைய அந்த ஸ்தானம், தீர்க்கதரிசி என்ற அந்த ஒரு ஸ்தானம், அதனுடைய புகழ் போய்விடக்கூடாது என்று அவன் கன்சர்ன்டாக இருந்ததை தான் நாம் அங்கே வாசிக்கிறோம். That is what we see. But God was more concerned about the people, மக்கள். And God was very disturbed when Jonah did not have the burden that God wanted him to have. ஆண்டவர் விரும்புகிற பாரத்தை உடையவனாக இல்லாதபடிக்கு யோனா இருந்தபடியினாலே தேவன் அங்கே யோனாவின் இடத்திலே பேச வேண்டியது இருக்கிறது. God spoke to Jonah about it. You are more concerned about your own things, Jonah. You are a prophet, no doubt. You can hear my voice, no doubt. என்னுடைய வார்த்தையை கேட்கிறவன் நீ என்னுடைய தீர்க்கதரிசி. ஆனாலும் உனக்கு பட்டணத்தை குறித்ததான அந்த பரிதபிப்பு இல்லையே, பட்டணத்தை குறித்த பரிதபிப்பு இல்லையே. ஆண்டவர் இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான பரிதபிப்பு, அழிந்து போகிற இடங்களை குறித்து, எல்லைகளை குறித்து, மக்கள் இடங்களை குறித்து எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு தாகம், ஒரு பாரம், ஒரு அர்ப்பணம், ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஆவியானவரே உள்ளத்திலே போட விரும்புகிறார். ஆமென். பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆத்தும பாரத்தை, அழிந்து போகிற மக்களை குறித்த ஒரு தரிசனத்தை, கன்சர்னை உள்ளங்களிலே போடுவீராக. ஆண்டவரே, நேரம் எடுத்து மக்களுக்காக, தேசத்திற்காக ஜெபிக்கிற பாரத்தை தந்தருளுவீராக. ஆமென். லூக்கா 19 அதிகாரம் 41 வசனம். Luke chapter 19 and verse 41. Jesus wept for the city. இயேசு பட்டணங்களுக்காக பரிதபித்தார். இயேசு எருசலேம் பட்டணத்திற்காக பரிதபித்தார். Jesus wept for the city of Jerusalem because it missed God's visitation. பட்டணத்திற்காக தேவன் பரிதபிக்கிறது. ஆமென். நினிவே பட்டணத்திற்காக பரிதபித்தார் ஆண்டவர். எருசலேம் பட்டணத்திற்காக அழுதார் இயேசு. ஆனால் பாருங்கள், மக்கள் அந்த இடத்துல, நீங்க லூக்கா 19 அதிகாரம் பாருங்கள். You see Luke chapter 19, the people were rejoicing, but God was weeping. Jesus was weeping. இயேசு பரிதபிக்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். மக்கள் பாருங்கள் அங்கே களி கூறுகிறார்கள். அதே சாப்டர் லூக்கா 19 அதிகாரம் 37 வசனம். Luke 19 verse 37. அவர் ஒலிவமலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, they were rejoicing. But verse 41 says, 41 வசனம் சொல்லுகிறது, Jesus wept for Jerusalem. ஆண்டவருடைய முகத்தை ஒருவேளை இவர்கள் பார்த்திருந்தால் அவருடைய இருதயத்தின் காரியங்கள் புரிந்திருக்கும். இவர்கள் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கவில்லை, அவருடைய அற்புதத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மக்கள் நம்மிலே அநேகர் ஆண்டவருடைய கைகளை தான் பார்க்கிறோம், அவருடைய முகத்தை பார்க்க தவறுகிறோம். அவருடைய முகத்தை பார்க்க தவறுகிறோம். அவர் கண்ணீரோடு இருக்கிறார், மக்கள் களி கூறுகிறார்கள். அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு என்று 37 வசனத்திலே வாசிக்கிறோம். எருசலேம் நகரத்திற்காக மாத்திரமல்ல, தேவாலயத்திற்காக அவர் பரிதபிக்கிறார், அவர் ஆக்ரோஷப்படுகிறார். நெகேமியா 1 அதிகாரம் 4 வசனம். நெகேமியா chapter 1 and verse 4. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது.
See, Nehemiah is now weeping. அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் உட்கார்ந்து. Amen. Nehemiah prayed when he heard the situation of the people of God and the city of God. தேவனுடைய நகரத்தை குறித்தும் தேவனுடைய ஜனங்களை குறித்தும் தகவலை கேட்ட பொழுது அவனால் அதற்கு மேலே அவன் அமைதியாக இருக்க முடியவில்லை, சந்தோஷமாக இருக்க முடியவில்லை, அரண்மனை சொகுசு வாழ்க்கையிலே இருக்க முடியவில்லை. அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆமென். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள். The burden of Esther. பரிதபிக்கிற இருதயம், பிறருக்காக பரிதபிக்கிற ஒரு ஜெபம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, பவுல் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. ஒன்பதாம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். 3ஆம் வசனம், ரோமர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. See, there is also that selflessness there. அதை குறித்து நாம் பிறகு நாம் வாசிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவதாக பிறருக்காக நாம் மன்றாடுகிற ஒரு ஜெபம்தான் திறப்பின் வாசல் ஜெபம். Praying for others with a deep concern. இரண்டாவதாக திறப்பின் வாசல் ஜெபத்தினுடைய தன்மை, the nature of standing in the gap prayer. Number 2, a prayer that involves deep commitment and sacrifice. முதலாவது deep concern, இரண்டாவது deep commitment. ஹல்லேலூயா. திறப்பின் வாசல் ஜெபம் என்றால் தியாகத்தோடு செய்கிற ஜெபம். முதலாவது பிறருக்காக கரிசனையோடு ஜெபிக்கிற ஜெபம், இரண்டாவது தியாகத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். சாப்பாட்டை தியாகம் செய்கிறது, தூக்கத்தை தியாகம் செய்கிறது, சௌகரிய வாழ்வை தியாகம் செய்கிறது. நெகேமியா தகவலை கேட்ட பொழுது அவன் உபவாசித்து ஜெபித்தான். He fasted and prayed, letting go of food. இரவிலே ஜெபித்தல், தூக்கத்தை தியாகம் செய்து ஜெபித்தல். Let me ask you friends, உங்களை பார்த்து நான் கேட்கட்டும், இதுவரை நீங்கள் சபையில் ஆர்கனைஸ் பண்ணுகிற மீட்டிங்கை நீங்கள் கணக்கில் வைக்காதீங்க. நீங்களா தீர்மானம் பண்ணி உபவாசம் எடுத்து அல்லது தூக்கத்தை வெறுத்து என் பட்டணத்திற்காக, நான் வாழுகிற பகுதிக்காக, என்னுடைய தேசத்திற்காக என்று சொல்லி என்றைக்காவது ஜெபித்தது உண்டா? Have you ever personally, I'm not talking about organized prayer meetings that you were part of, but personally, have you ever chosen a fast to pray for the neighborhood that you are living in, for the city that you are living in, for the nation that you are part of?
or for any particular mission field for that matter. Have you ever, not as a program, but wanting to see something and with deep anguish positioning yourself in the presence of God? Have you ever done that? I pray that God would give you such leadings and that you would be sensitive to obey when He leads you. ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை தருவாராக, பாரங்களை தருவாராக, உந்துதலை தருவாராக. அப்படி தரும் பொழுது அதற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை உங்களுக்கு தருவாராக என்று நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, எங்களுக்கு அப்படிப்பட்டதான உந்துதலை தாரும். அந்த உந்துதலை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அதற்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை தாரும். திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. எஸ்தர் 4 அதிகாரம் 16 வசனம். Esther 4 verse 16. Esther says, if I perish, I perish. நான் செத்தாலும் சாகிறேன். Exodus 32, Moses says, Lord, blot my name out of the book of life. ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும். என் ஜனத்திற்காக நான் ஆண்டவரே தியாகமாக உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். என் ஜனம் அழியக்கூடாது. என் ஜனம் அழியக்கூடாது. If I perish, I perish. I will take the risk. I want my people saved. என் மக்கள் ரட்சிக்கப்படணும். Esther 4:16. Exodus 32, the prayer of Moses. And Romans chapter 9 verse 1 to 3. Paul's concern for the Jewish people. He says, I don't mind being cursed. I want my people blessed. நான் சபிக்கப்பட்டவனாக போனாலும் பரவாயில்லை, என் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறான். John Knox, give me Scotland or I die. George Whitfield, give me souls or take away my soul. என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாரும் அல்லது ஆத்துமாவை எடுத்துவிடும் ஆண்டவரே என்று சொல்லி ஜார்ஜ் விட்ஃபீல்ட் ஜெபித்தார். ஜான் நாக்ஸ், ஸ்காட்லாண்டை தாரும் ஆண்டவரே அல்லது நான் சாகிறேன் என்று அவர் சொன்னார். ஆமென். Praise God. நேர் முழங்கால் நின்று பல மணி நேரம் ஜெபிக்கிற மன்றாட்டு ஜெப வீரர்கள் உண்டு. அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பொதுவாக அப்படிப்பட்ட மக்கள் வெளியிலே தெரிய மாட்டார்கள். அவர்களுக்கு விளம்பரம் இருக்காது. அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அறைக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறவர்கள். ஆமென். அப்படி நீங்கள் யாராவது ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கண்டினியூ டு ப்ரே. ஒருவேளை அதனுடைய விளைவு இம்மீடியட்டாக நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக தேவன் அதற்கு பலனை தருவார். உங்களுக்கும் நித்தியத்திலே தேவன் அதற்கான பலனை தருவார். ஆனால் உங்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல நீங்கள் ஜெபிப்பது. தேசத்திற்காக பாரத்தோடு கண்ணீரோடு சிலர் ஜெபிக்கிறீர்கள். ஆமென். ஆமென். ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாண்டில் மதுபான கடைகள், விபச்சாரம் ஆகிய காரியங்கள்லாம் இருக்கிறதை, தாண்டவம் ஆடுகிறதை பார்த்து அறைக்குள்ளே பல மணி நேரம் போராடி அழுது புலம்பி ஜெபிப்பாராம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அம்மா கூப்பிடுவாங்களாம் வந்து சாப்பிட்றதுக்கு, ஆனாலும் அவர் ஜெபித்துக்கொண்டே இருப்பாராம். இப்படிப்பட்டதான ஜெபந்தான் ஸ்காட்லாண்ட் ரிவைவல் அதை கொண்டு வந்தது. இட் ஸ்பார்க்ட் த ரிவைவல் இன் ஸ்காட்லாண்ட். ஆமென். தூக்கத்தை தியாகம் செய்கிறது, சாப்பாட்டை தியாகம் செய்வது. ஆமென். ஒரு நிகழ்ச்சிக்காக, ஒரு ப்ரோக்ராமுக்காக ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு அறிவிக்கும் பொழுது ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கிறது வேற. ஆனால் தானாக தீர்மானம் பண்ணி
உபவாசம் எடுத்து ஜெபிக்கிற ஜெபம். ஆமேன். அப்படிப்பட்டதான பாரத்தை இந்த நாட்களிலே ஆண்டவர் தருவாராக. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை தேசத்திலே செய்ய விரும்புகிறார். சிலர் இங்கும் அங்கும் அப்படி குறைந்த எண்ணிக்கையிலே ஆட்கள் இருக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கிறவர்கள், அவர்களை உற்சாகப்படுத்துகிறேன். மற்றவர்களும் இதை கேட்கிறவர்கள், அந்த ஆசை உங்களுக்குள்ளே தேவன் போடுகிறார் என்பதை நான் அறிகிறேன். நீங்களும் விட்டு கொடுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே தேசத்திற்காக ஜெபிப்போம். சந்திக்கப்படாத மக்கள் இனங்களுக்காக ஜெபிப்போம். கமிட் பண்ணுங்க. சந்திக்கப்படாத மக்கள் இனங்களுக்காக ஜெபிப்பதற்கு ப்ரேயர் கார்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி, சந்திக்கப்படாத கிராமங்களுடைய லிஸ்டெல்லாம் எடுத்து ஜெபக்குறிப்புகளை ஏற்படுத்தி, மிஷினரி ஊழியம் செய்கிறதான மிஷினரிகளுடைய ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெப கையேடுகள் எல்லாம் தயாரித்து, பல மிஷினரி ஆர்கனைசேஷன்ஸு பல இப்படி தேசத்தை சந்திக்கிற திட்டங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைத்திருக்கும். அவைகளை வைத்து ஜெபியுங்கள். இந்திய தகவலை வைத்து ஜெபியுங்கள். ஆமேன். பிரைஸ் காட். அப்படிப்பட்டதான மிஷனரி பாடல்கள் உண்டு. அப்படிப்பட்ட பாடல்களை பாடி ஜெபம் பண்ணுங்கள். ஆத்ம பாரம் உங்களுக்கு உண்டாகட்டும். ஆத்ம பாரம் உள்ள மக்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டதான ஜெப பாரம் உள்ளவர்களை அடையாளம் கண்டு அவர்களோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக it is a prayer that is made for others with a deep concern. Secondly, it is a prayer that involves deep commitment and sacrifice. Thirdly, it is a prayer that bursts out as a result of a decisive capturing of God's heart. I repeat, it is a prayer that bursts out of an individual as a result of him or her capturing God's heart. A decisive capturing of God's heart. திறப்பின் வாசலிலே ஜெபிப்பதென்றால் தேவனுடைய இருதயத்தை பற்றி கொண்டு அதை அறிந்து கொண்டு ஜெபித்தல். Capturing the heart of God and praying. Praying with a deep concern for others. Praying with a deep commitment and sacrifice. And a prayer that bursts out of decisive capturing of the heart of God. தேவனுடைய இருதயத்தை பற்றி கொண்டு ஜெபித்தல். ஆமென். Praise God. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Genesis chapter 18 and verse 18. Genesis chapter 18 and verse 18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொல்கிறார். God is revealing the destruction plan of that city to Abraham. And Abraham stands in the gap in response to hearing God's voice. And he begins to advocate for the city. Praying for the city. Pleading with God for the city. பட்டணத்திற்காக மன்றாடுகிறார். Read Genesis chapter 18. நீங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். Genesis chapter 18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் கேட்கிறார். 50 நீதிமான் இருந்தால் ஆண்டவரே நீர் அழிப்பீரோ என்று அவன் கேட்கிறான். 24ஆம் வசனம். இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 28ஆம் வசனம். 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கிறான். அழிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 29ஆம் வசனம். 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கிறான். அழிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 30ஆம் வசனம். 30 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கிறான். அழிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 31ஆம் வசனம்.
20 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கிறான். அழிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிப்பீரோ என்று கேட்கிறான். அழிப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய சமூகத்திலே அவன் வழக்காடுகிறான். He is actually pleading with God, advocating for the well-being of the city, trying to prevent the destruction. அழிவை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் யோசிக்கிறான். தேவனோடு கூட வழக்காடுகிறான். ஆத்தும பாரம். தேவனுடைய இருதயத்தை பற்றி கொண்டான். அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டான். அவருடைய இருதயம் அந்த பட்டணத்திற்காக என்ன என்பதையும் புரிந்து கொண்டான். அழிக்கக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். அழிக்க வேண்டிய சூழ்நிலை அந்த தேசத்தினுடைய பட்டணத்தினுடைய காரியம். ஆகவே அதையும் புரிந்து கொண்டான். தேவனுடைய இருதயத்தையும் புரிந்து கொண்டான். தேவனுடைய செயல் திட்டத்தையும் புரிந்து கொண்டான். இப்பொழுது அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறான். அப்படிப்பட்டதான ஜெபம்தான் ஸ்டாண்டிங் இன் த கேப் பிரேயர். தட் இஸ் standing in the gap prayer. திறப்பின் வாசல் ஜெபம் அதுதான். Why did God share his heart with Abraham? Because God knows that Abraham cares, and God knows that Abraham will plead. அவன் கருசனை உள்ளவன் என்பதையும் அவன் ஜெபிப்பான் என்பதையும் தேவன் அறிந்து அவனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். மோசேக்கு தேவன் யாத்திராகமம் 32 ஏன் வெளிப்படுத்துகிறார்? அவன் ஜெபிப்பான் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆகவே வெளிப்படுத்தினார். ஆமென். 22ஆம் வசனம், Genesis 18:22. ஆதியாகமம் 18:22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஆபிரகாம், பட்டணத்திற்காக வழக்காடுகிற ஆபிரகாம், பட்டணத்தின் நலனை கரிசனையாய் கொண்ட ஆபிரகாம், தேவ சத்தத்தை கேட்கிற ஆபிரகாம், தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளுகிற ஆபிரகாம். And this Abraham was called a friend of God because he understood the heart of God. Moses spoke to God like friend. Moses spoke to God like a friend, and he spoke face to face, the Bible says. These are people who had the privilege of capturing the heart of God for the lost, and they responded in prayer. Amen. Praise the Lord. A prayer that is made for others with a deep concern. கரிசனையோடு பாரத்தோடு மன்றாடுகிற ஒரு ஜெபம், பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபம் முதலாவது. இரண்டாவது, தியாகத்தோடு ஒப்புக்கொடுத்தலோடு ஜெபிக்கிற ஜெபம், சுயநலமில்லாத ஜெபம். மூன்றாவது, தேவனுடைய இருதயத்தை அறிந்து ஜெபிக்கிற ஜெபம், praying with a deep concern for others. Number 2, praying with a deep commitment and sacrifice selflessly. And number 3, it comes out of a decisive capturing of God's heart. தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொண்டு ஒரு மனிதன் ஜெபிக்கிறதுனால ஒரு தாக்கம் வருமா, ஒரு மாற்றம் வருமா என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 7 verse 13. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த
பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் சாமுவேலின் நாளெல்லாம். as long as Samuel lived. ஒரு மனிதன் சாமுவேல் அங்கே தீர்க்கதரிசியாக எழும்புகிற காலகட்டத்திலே அங்கே எல்லாரும் தங்கள் கண்களுக்கு நலமானதை செய்கிறதான காலம், நியாயாதிபதிகளின் காலம். ஏலி என்ற ஆசாரியன் இருந்தாலும் அங்கே தேவனுடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை அங்கே பிரத்யட்சமாக இல்லை, தரிசனம் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு ட்ரை பீரியடு. தேவன் இந்த மனிதனை எழுப்பினார். இந்த மனிதனை தேவன் எழுப்பினது நிமித்தம் அங்கே இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு பாதுகாப்பு உண்டானது. there was protection for the nation of Israel. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. ஆமென். 5ஆம் வசனம் பாருங்கள். 1 சாமுவேல் 7:5. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். See the prayer of leaders, united prayer with people. தலைவர்கள் முன்னின்று ஜெபம் நடத்த வேண்டும். மக்களை அறைகூவலிட்டு அழைத்து ஜெபம் நடத்த வேண்டும். அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் தேசத்திற்கு பாதுகாப்பை கொண்டு வர வேண்டும். அப்படி செய்ததினாலே சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. There was protection for the nation of Israel. One man, Samuel. ஆண்டவர் சாமுவேல்களை எழுப்புவாராக, மோசேக்களை எழுப்புவாராக, நெகேமியாக்களை எழுப்புவாராக, எஸ்தர்களை எழுப்புவாராக, ஆபிரகாம்களை எழுப்புவாராக. இயேசு பட்டணத்திற்காக கண்ணீர் விட்டது போல நாமும் கண்ணீர் வடிக்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுவோமாக. ஆமென். யோசியா ராஜா 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம். இந்த சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் என்று 1 சாமுவேல் 7:13 வாசித்தோமே, அதே போல ஒரு வசனம் 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 2 Chronicles chapter 34 and verse 33. 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகள் எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம், I like that phrase, அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம், as long as Josiah lived. அவர்கள் யாரு? யூதாவிலே இருக்கிறதான ஜனங்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. People were not backsliding as long as Josiah lived. There was spiritual protection for the people of God as long as Josiah lived. As long as Samuel lived, there was physical protection for the nation. As long as Josiah lived, there was spiritual protection for the nation. அப்படிப்பட்டதான மனிதனாக, அப்படிப்பட்டதான மனுஷியாக கர்த்தர் நம்மை எழுப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா. Serving the Lord in our generation. நம்முடைய தலைமுறையிலே தேவனை சேவிக்கிற ஒரு நிலை. ஆமென். 1 சாமுவேல் 7:13. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோசியா உயிரோடு இருந்த நாளெல்லாம். சரி, இந்த யோசியா உயிரோடு இருந்த நாளெல்லாம் என்று இங்கே வாசிக்கிறோமே, அவன் தலைமுறையை அவன் பாதுகாத்து கொண்டான். கரெக்டா? ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய காலம் எப்படிப்பட்ட காலம், எப்படி
சாமுவேலனுடைய பேக்ரவுண்ட் எப்படி மோசமாக இருந்ததோ அதே போல தான் யோசியா ராஜாவாக வரும்பொழுது, அவன் அந்த சீனில் வரும்பொழுது பேக்ரவுண்டு ரொம்ப மோசமாகத்தான் இருந்தது. ஆல்ரெடி த நேஷன் ஆஃப் ஜூடா வாஸ் அபவுட் டு ஃபேஸ் த பனிஷ்மெண்ட் ஆஃப் காட். ஏற்கனவே தேவனுடைய கோபாக்கினை சந்திக்கிற நிலையிலே இருந்தது. 2 ராஜாக்கள் 23, 26, 27. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் சாப்டர் 23, 26 and 27 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இந்த ஸ்டோரிக்கு பேக்ரவுண்டு என்ன நடந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். 2 Kings chapter 23 verse 26 and 27. ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்கள் நிமித்தம், மனாசே அதாவது யோசியாவுக்கு முன்பாக இருந்த ராஜா, அவங்க அப்பா ஆமோன் சரி கிடையாது, அதுக்கு முன்னால் அவங்க தாத்தா மனாசே, அவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், அவனுடைய ராஜ்ய பாரத்தின் நிமித்தம், அவன் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அவன் மோசமான ராஜா. தேவன் என்ன சொல்லுகிறார், கவனியுங்கள். ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்கள் நிமித்தமும் அவர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பாமல், தேவன் மகா உக்கிரத்தை விட்டு திரும்பாமல், நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல, வடக்கு ராஜ்யத்தை தள்ளிவிட்டது போல, ஏற்கனவே வடக்கு ராஜ்யம் அசீரியர்களாலே அடிக்கப்பட்டு போய்விட்டது. இப்பொழுது அதற்கு பிறகு நடக்கிற காலம், பாபிலோனியர்கள் யூதாவை அழிக்கவில்லை. அந்த காலகட்டம் அசீரியர்கள் வடக்கு ராஜ்யத்திலே உள்ள மக்களை அழித்து விட்டார்கள், சிதறவிட்டார்கள், அடிமைகளாக்கி விட்டார்கள். ஆனால் இப்பொழுது யூதா இன்னும் அடிமைத்தனத்திற்குள்ளே போகவில்லை. பாபிலோனியர்கள் இன்னும் அடிமைத்தனத்திற்குள்ளே இவர்களை கொண்டு போகவில்லை. அந்த காலகட்டத்திலே தேவன் சொல்லுகிற வார்த்தை, மனாசே ராஜாவாக இருக்கும் பொழுது நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல, வடக்கு ராஜ்யத்திலே உள்ள மக்களை தள்ளிவிட்டது போல, யூதாவையும் தெற்கு ராஜ்யத்திலே உள்ள உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். Therefore listen, the judgment was already pronounced. அந்த காலகட்டத்தில் தான் யோசியா வர்றாரு. அவன் தலைமுறையை காத்து கொள்ளுகிறான். He saves his generation. அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அதற்கு பிறகு தேசம் யூதா அடிமைத்தனத்திற்குள்ளே போய்விட்டது. அதை நீங்கள் 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரத்திலே வாசிப்பீர்கள். You will read that in 2 Chronicles chapter 36 towards the end. But 2 Chronicles 34-33 says, as long as Josiah lived, the people did not backslide. Amen. Josiah was able to come from the time the judgment was pronounced till that judgment actually came to pass. He came in as a sandwich generation and saved his people. பிரியமானவர்களே, தேசமானது அழிவுக்காக நியமிக்கப்பட்டு இருந்தாலும் அக்கிரமத்தின் நிமித்தம், விக்கிரகத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் நம்முடைய தலைமுறையை காக்க முடியும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். God is expecting that from us. அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. திறப்பிலே நிற்கிற ஜெபம், தனி மனிதனுக்காக ஜெபிக்கலாம், ஒரு பட்டணத்திற்காக ஜெபிக்கலாம், ஒரு தேசத்திற்காக ஜெபிக்கலாம். டீப் கன்சர்னோடு ஜெபிக்கிற ஜெபம், டீப் கமிட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸோடு ஜெபிக்கிற ஜெபம், பிறருக்காக ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து ஜெபிக்கிற ஜெபம். அப்படிப்பட்டதான ஜெபத்தை நாம் செய்யும்படி ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை அழைக்கிறார். திறப்பிலே நிற்கிற ஒருவனையும் நான் காணேன் என்று எசேக்கியேல் நாட்களிலே ஆண்டவர் சொன்னாரே, இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்கிறவர்கள் இல்லை. சாதாரண ஜெபம் செய்கிறவர்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம், ஆனால் இப்படிப்பட்ட ஜெபம் செய்கிறவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட ஜெபம் செய்கிறவர்களைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆமேன். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுக்கு நீர் கொடுக்கிற சவாலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. with a deep concern, praying for others,
அதுதான் மன்றாட்டு ஜெபம், அதுதான் திறப்பின் வாசல் ஜெபம் என்பதை அறிந்து கொண்டோம். அதுதான் திறப்பின் வாசல் ஜெபத்தின் தன்மை என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். Lord, we understand the nature of standing in the gap prayer. It is a prayer with deep concern and for others. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான கன்சர்ன் பிறருக்காக ஆண்டவரே எங்களுக்கு உண்டாகட்டும், ஆத்ம பாரம் உண்டாகட்டும். டீப் கமிட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஆண்டவரே, ஆழமான ஒப்பு கொடுத்தல், தியாகத்தோடு அடங்கிய ஒப்பு கொடுத்தல். அப்படி ஜெபிக்கிற ஜெபம்தான் திறப்பின் வாசல் ஜெபத்தின் தன்மை என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். We understand, Lord, that standing in the gap prayer is praying with a deep commitment, selfless prayers, sacrificial prayers. நாங்கள் அதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். Lord, most of all, it is praying after decisively capturing your heart. தெளிவாக உம்முடைய இருதயத்திலே இருக்கிற காரியங்களை பற்றி கொண்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். எங்களோடு கூட நீர் பேச விரும்புகிறீர், பட்டணத்தை காட்ட விரும்புகிறீர், அழிந்து போகிற மக்களை காட்ட விரும்புகிறீர், தேசத்தின் அவல நிலையை காட்ட விரும்புகிறீர். ஒப்பு கொடுக்கிறோம். பேசும் 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 ஆண்டவரே. ஒரு ஆபிரகாமாக, ஒரு யோசியாவாக, ஒரு சாமுவேலாக, ஒரு மோசேயாக, ஒரு எஸ்தராக, ஒரு பவுலாக, ஒரு நெகேமியாவாக ஆண்டவரே எங்களை மாற்றுவீராக. ஒரு ஜான் நாக்ஸாக, ஒரு ஜார்ஜ் விட்ஃபீல்டாக, ஒரு பிரேயிங் ஹைடாக ஆண்டவரே எங்களை நீர் எழுப்புவீராக. எழுப்புதல் ஜெப வீரர்களாக எங்களை மாற்றுவீராக. எங்களுடைய தற்போது உள்ள ஜெப நிலையிலிருந்து எங்களை உந்தி தள்ளி நாங்கள் இன்னும் சற்று ஆண்டவரே கரிசனையோடு, சுயநலம் இல்லாமல், பாரத்தோடு உம்முடைய இருதயத்தை புரிந்து ஜெபிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த சவாலை ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி, come on, I want you to commit yourself to praying this standing in the gap prayer. Hallelujah. Come on, just lift up your hand and if possible just commit yourself afresh. Make a commitment to the Lord if God so leads you. ஆண்டவர் உங்களுக்கு பேசி இருந்தால் நீங்கள் விட்டு கொடுங்கள். தகப்பனே 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 ஸ்தோத்திரம், விட்டு கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற மன்றாட்டு ஜெப வீரர்களாக எங்களை மாற்றும். எங்களை விட்டு கொடுக்கிறோம். தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிற மக்களை தேடுகிறீர். பட்டணத்திற்காக நீர் அழுதது போல துக்கித்து உபவாசித்து உம்முடைய சமூகத்திலே துக்கமுகத்தோடு நெகேமியா புலம்பினது போல சுயநலமில்லாமல் ஆண்டவரே ஜெபித்த ஜெப வீரர்களைப் போல நாங்களும் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம். கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? நீங்கள் வாழுகிற பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுப்பாராக. ஆமேன். Praise God. எழுப்புதல் நாட்களிலே என்ற ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் பாடுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகள் நாம் செலுத்தலாம். எழுப்புதல் நாட்களிலே அறுவடை சேர்த்திடவே
அறுவடை எஜமானே ஆட்களை அனுப்பும். எழுப்புதல் நாட்களிலே அறுவடை சேர்த்திடவே அறுவடை எஜமானே ஆட்களை அனுப்பும். ஜெபிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் இயேசுதேவா. 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 இருள் தேசம் ஒளியடைய சுடரெங்கும் சென்றடைய. இருள் தேசம் ஒளியடைய சுடரென்றும் சென்றடைய. எரிபந்தமான முன்னோடிகளை எழுப்பிடும் இயேசுதேவா. எழுப்புதல் காணணுமே. எரிபந்தமான முன்னோடிகளை எழுப்பிடும் இயேசுதேவா. எழுப்புதல் காணணுமே. ஜெபிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் இயேசுதேவா. 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 ஈராயிரம் ஆண்டுகளும் சென்றதே மிக வேகமாய். ஈராயிரம் ஆண்டுகளும் சென்றதே மிக வேகமாய். தீவிரமாக தீப்பொறி போல திரள் சேனை எழும்பட்டுமே. எழுப்புதல் காணணுமே. தீவிரமாக தீப்பொறி போல திரள் சேனை எழும்பட்டுமே. எழுப்புதல் காணணுமே. ஜெபிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் இயேசுதேவா. 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 தரிசனமில்லாத நிலை வேண்டாமே இந்நாட்களில். தரிசனமில்லாத நிலை வேண்டாமே இந்நாட்களில். ஆத்துமபாரம் ஆதங்க வேகம் அழுகை கண்ணீர் ஜெபமே. எழுப்புதல் காணணுமே. ஆத்துமபாரம் ஆதங்க வேகம் அழுகை கண்ணீர் ஜெபமே. எழுப்புதல் காணணுமே. ஒரு மனம் இல்லாத சபை பலனற்ற பரிதாபம். ஒரு மனமில்லாத சபை பலனற்ற பரிதாபம். வேற்றுமை கலைந்து வேதனை மறந்து வேண்டுமே ஐக்கியமே. எழுப்புதல் காணணுமே. வேற்றுமை வேதனை மறந்து வேண்டுமே ஐக்கியமே. எழுப்புதல் காணணுமே. ஜெபிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் இயேசுதேவா. ஜெபிக்கிறோம் 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 இயேசுதேவா. கெர்ச்சித்திடும் சிங்கம் போல பாய்ந்திடும் பலவானை. கெர்ச்சித்திடும் சிங்கம் போல பாய்ந்திடும் பலவானை. அடக்கிய அமர்த்தி ஆளுகை
செய்வோம், ஆண்டவர் துணை நமக்கே. எழுப்புதல் காணுவோமே. ஜெபிக்கிறோம் 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 இயேசுதேவா. ஜெபிக்கிறோம் 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 இயேசுதேவா. ஜெபிக்கிறோம் 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 இயேசுதேவா. ஜெபிக்கிறோம் 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 இயேசுதேவா. Praise the Lord. தேவன் நம்மோடு இன்றைக்கு இடைப்பட்டார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபமணி முடிச்சிடலாமா? நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பு கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். Thank you and God bless you.